ஹாய் கைஸ், இன்னிலேருந்து நாம ஒரு சூப்பரான ஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போறோம். ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு லின்சி. அழகா வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவளோட கிளாஸ் ரூம்ல தான் நின்றுட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட் ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னது 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணா லைஃப் டைம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கலாமான்னு கேட்க, உங்க காதல் பயணத்துக்கே இதுதான் சாட்சி. இது இல்லாம உங்க வெட்டிங் எப்படி நடக்கும், எல்லாமே ரெடியா இருக்குன்னு சொல்லும் போது, அவன் எங்க இன்னும் அவனை காணுமே நம்ம ஹீரோன் கேக்குறா. அப்ப கரெக்டா என்ன உள்ள பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு ஃப்ரெண்டு பிள்ளைதான் பயந்துட்டு ஓடுறா. பார்த்தா இந்த வாய்ஸை நம்ம ஹீரோயின் தான் பிளே பண்ணி விட்டு பயமுறுத்தி விட்டுருக்காளா. அடி பாவி, நானே ஒரு நிமிஷம் மாட்டிக்கிட்டமேன்னு பயந்துட்டேன்னு சொல்லும் போது கரெக்டா நம்ம ஹீரோ அவன் 4 ஃப்ரெண்ட்ஸோட கோட் சூட்டை போட்டு செம்ம என்ட்ரியா இருக்கு. சோ இப்படி எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்க கரெக்டா 2 வாட்ச்மேன் வருவாங்களாம். ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிட்டு எல்லாரும் அங்கிருந்து பயங்கர வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினும், எனக்கும் அவனுக்கும் எப்பவும் இதே மாதிரி தான், அன்எக்ஸ்பெக்டடா தான் எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கும். இன்னைக்கானாலும் சரி, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண நாளானாலும் சரி, நான் அந்த அளவுக்கு லக்கியா இருந்ததால தான் கரெக்டான டைம்ல அவனை மீட் பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக்கனான விதிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிக்கிட்டே 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கிற கதையோட இந்த கதை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் இப்ப அவளோட புது ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கா. கையில ஹீரோவோட போட்டோ இருக்கு. அவனும் கரெக்டா சைக்கிளை பார்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவன்கிட்ட போய், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, நீ எப்படி இருக்கன்னு கேக்குறா. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு இவன் சொல்லும் போது, நீ தானே ஜூன், அப்ப நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி டக்குன்னு அவனை ஹக் பண்ணிட்டு ஹார்ட் பீட்டை சந்தோஷமா கேட்க ஆரம்பிச்சிட்டா. எங்க இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு, முன்ன பின்ன நான் உன்னை பார்த்தது கூட கிடையாதுன்ட்டு போயிட்டானா. பட் இதை பார்த்த ஃப்ரெண்டு பையன் விடுவானா? இப்பெல்லாம் பிள்ளைங்க பயங்கர ஃபாஸ்டா இருக்காங்கல்லடா, நான் உன்னை இன்டர்வியூ பண்றேன், இப்ப நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்கும் போது, குட் மார்னிங் அல்ட்ராமேன் சார்னு சொல்லுவானா. அவ பயந்து போய் குட் மார்னிங் அப்பான்னு சொல்லும் போது பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஏமாத்திருக்கான். இது வழக்கமா பண்றதுதான் போல. அப்படியே கிளாஸ் ரூம்ல காட்ட, நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு ஹீரோயினை தான் கூப்பிடுறாங்க. அவ என்னோட பேரு லின்சின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்ததும், நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே ஜூன் தான், அவனோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னமா பண்ணிட்டு இருக்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 2 வருஷம் இங்க தான் படிக்க போறேன், உங்களோட எல்லாம் நல்லபடியா போகணும்னு ஆசைப்படுறேன்னு அவ சொல்லிட்டு, நான் ஜூன் பக்கத்துல உட்காந்துக்குவான்னு கேக்குறா. அவன் உடனே, நான் இது வரைக்கும் யார் கூட உட்காந்தது கிடையாது, சோ முடியாதுங்கிறானா. உடனே பசங்க எல்லாரும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட, போதும் கிளாஸ்ல இருக்கும், இப்போதைக்கு வேற எந்த இடமும் காலியா இல்ல, சோ நீ அவன் பக்கத்துலயே போய்க்கோன்னு சொல்லிட்டு மேம் ஹீரோ பக்கத்துலயே ஹீரோயின் உட்கார வச்சுட. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கிங் ஏரியால நடந்தத நீ தப்பா நினைச்சுக்காத, அது ஃப்ரெண்ட்லி ஹக் தான், உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன்னு எழுதி காட்டேன். அவன் அதுக்கு பதில் சொல்லாம பெண்ணுங்கிறான். அது கீழே கிடக்க எடுக்கிறதுக்கு 2 பேரும் ஒன்னா குனிய அவன் கடுப்பாயிட்டான். பத்தாதுக்கு புது ஸ்டூடெண்டோட புக்கை ஷேர் பண்ணிக்கோன்னு மேமும் சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்துங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி பிரேக்ல, மேம் தானே ஸ்கூல்ல சுத்தி காட்ட சொன்னாங்க, அதுக்கே நீ இவ்வளோ வேகமா ஓடிட்டு இருக்க, எனக்கு இருக்கிறது குட்டி கால் தான், மெதுவா போங்கிற மாதிரி இவ பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். யூனிஃபார்ம் போட்டு புக்கை வாங்கிட்டு வந்திருக்க, இதுலயே டைம் ஆயிடுச்சு, அடுத்த கிளாஸ் ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கான். அப்படி உன்னால ஓடி வர முடியலன்னா பாரு, இந்த மேப்பை பார்த்து எங்க போகணுமோ போய் கொண்டு போக. ஒரு நிமிஷம், உனக்கு என் மேல ஏதாவது ஸ்பெஷலான ஃபீலிங் இருக்கான்னு கேக்குறா. நீ எப்பவும் இப்படிதான் லூஸ் மாதிரி பேசுவான்னு இவன் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையேன்னு சொல்ல கரெக்டா பெல் அடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவன் பாட்டுக்கு நிக்காம ஓடிட்டு இருக்க. இவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காளா. எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுற, உன்னோட மென்டல் ஹெல்த் சரியில்லையோன்னு கேட்க, உன் மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கல, அப்ப நீ மட்டும் ஸ்லோவாவான்னு போகும்போது தெரியாம புக்கு ஃபுல்லா தட்டி விட்டுட்டானா. சரி என்ன பண்றதுன்னு அப்படியே எடுத்து கொடுக்கும்போது, தேங்க்யூ, நீ நல்ல பையனாதான் இருக்க, பட் உன்னோட முகத்தை தான் கோவமாவே வச்சுக்கிறேன்னு இவ சொல்லும்போது, எனக்கு நைஸ் வைக்கிறத விட்டுட்டு அல்ட்ராமேனை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு யோசி, அங்க போனா நீயே தெரிஞ்சு பண்ணிட்டு போக. பார்த்தா லேட்டா வந்ததுக்கு 2 பேருக்கும் கொஸ்டினை கொடுத்து சால்வ் பண்ண வச்சிருக்காரு. 2 பேருக்குமே பதில் தெரியும், பட் வேற வேற மெத்தட்ல கரெக்டா ஆன்சர் கொண்டு வந்துட்டாங்க. வாவ் சூப்பரா போட்டிருக்கீங்களேன்னு கிளாப் பண்ண வச்சவரு கெட் அவுட்னு துரத்தி விட்டுட்டாரு. அதுலயும் ஒரு காலையும் 2 கையும் தூக்கிட்டு நிக்கணும். நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணதுக்கு எதுக்கு வெளியே துரத்தி விட்டாருன்னு கேட்க, நான் தான் சொன்னனே அல்ட்ராமேன், அவர் அப்படிதான் பண்ணுவாருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதானே லேட் ஆச்சுன்னு சொல்ல போறாளா. வேஸ்ட், சொன்னாலும் எதுவும் மாற போறது கிடையாதுங்கிறான். அப்போ கரெக்டா அவளால பேலன்ஸ் பண்ண முடியாம போக அவனை பிடிச்சதுல சட்டை இழுத்து விட்டுட்டா. ஐயோ சாரி நான் அதை சரி பண்ண போக, தயவு செஞ்சு தொடாத, நல்ல வேலை ட்ரௌசரா உட்காத வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவனே போட்டு எழுந்து நின்னுட்டு இருக்கான். இவ அப்போ சும்மா இல்லாம, நீ ஓகேவா தானே இருக்குன்னு கேட்க, ஓகேவா தான் இருக்க, நீ என்னை விட்டு தள்ளி இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேங்க, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேக்குறா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, உன்னோட ஃப்ரெண்டா இருக்க எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்பவும் விடலையே, அவன் மூஞ்சியவே பார்த்தவ, ஃப்ரெண்ட்ஸ்னா ஸ்டார்டிங்ல முட்டிக்கும், அப்புறம் திக்காயிடும், உன்னோட ஃப்ரெண்டாக என்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாமே பண்றேன், ஒருவேளை தோத்துட்டேன்னா உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்ல, என்னோட நீ ஃப்ரெண்டா இருக்கணும்னா கீழே விழுகிற இலை வானத்துல பறக்கணும், வானத்துல இருக்க நட்சத்திரம் கீழே இருக்கணுங்கிறான். கரெக்டா கிளாஸ் முடிஞ்சதும் சாரு போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு.
மூணாவது மிஸ்டர் ஷீ போட்டிருக்கிறது விக்கு, அதையும் கீழே விழ வைக்கணும்ட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்டு பையன் போ டே என் அப்பா நல்லா வேணா சொல்லி தராம இருக்கலாம், அதுக்காக ஒரு சொட்டை நல்லா அந்த பொழுக்கிட்டு சொன்னது ரொம்ப தப்புங்க. அவ என் பக்கத்துல வரக்கூடாதுன்னு தானே அப்படிலாம் சொன்னட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப என்னடா இப்படி சவுண்டு கேக்குதுன்னு வந்து பார்க்க நம்ம ஹீரோயின் தான். ஒவ்வொரு பலூனா கட் பண்ண அது மேல சீலிங்ல போய் ஒட்டிட்டு நிக்குதான். பாத்தியா நீ சொன்ன விஷயத்த பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கட்டிட்டு இருக்கேன். இவனும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இப்ப அவ பக்கத்துல வந்ததும், நீ சொன்ன மாதிரி கீழே விழுகிற இலைய மேல வானத்துல பறக்க வச்சிட்டேன். உன்னோட முதல் டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணிட்டேனான்னு கேட்கும்போது, போனா போதுன்னு பாஸ் பண்ணிட்டதா ஒத்துக்கிறேன், பட் நட்சத்திரத்தை எப்படி கீழே வர வைக்க போறேன்னு தான் எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு இவன் சொன்னதும், வா நான் உனக்கு ஸ்டார்ஸை காட்டுறேன்னு நேரா ஸ்டோர் ரூமுக்கு தான் எடுத்துட்டு வரா. அங்க கதவை க்ளோஸ் பண்ணி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடி இந்த பக்கம் கூட்டு வந்து இப்போ ஓபன் பண்ண சொல்றா. ஒரு பாட்டில்ல ஸ்டார்ஸை போட்டு வச்சதால அது லைட் வெளிச்சத்துக்கு பல ஸ்டார்ஸ் மாதிரி மின்னுது. பையன் ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆகிட்டான், இருந்தாலும் மெயின்டைன் பண்ணும்ல. இது ஒன்றும் ஸ்டார்ஸே கிடையாது, இதெல்லாம் கவுண்ட் இல்லைங்கிறனா. உண்மையான ஸ்டார்ஸ்க்கு நான் எங்க போவேன், மியூசியம்க்கு தான் போகணும். இந்த டெஸ்ட்லயும் நான் பாஸ் பண்ணிட்டதானு கேட்கும்போது, பாஸ் பண்ணிட்டதா, பட் மூணாவது விஷயத்த நீ பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. அதுல இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணாம இருக்கணும்னு சொல்ல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை நான் பாத்துப்பேங்கிறாளா. இப்பவும் நீ கெட்டு போகல, பின்னாடி நீ வருத்தப்பட்ட கூடாதுன்னு தான் சொல்றேன். இப்பவே நீ கிவ் அப் பண்ணிடலான்னு சொல்லும்போது, ஏன் நீ வருத்தப்படுறியான்னு இவ கேக்குறா. என்னோட ஃப்ரெண்ட் ஆகுறது மீனிங்லெஸ்னு உனக்கு புரிய வைக்க தான் ட்ரை பண்றேன்னு இவன் சொல்லும்போது, இது என்னோட ஆசை, காலேஜ்க்கு போறதை விட உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இவ சொல்றாளா. என்னத்தையோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இப்போ லின்சி சாப்பிட்டுட்டு இருக்க ஜியாங்கிற ஒரு பொண்ணு வந்து உட்காரா. எனக்கு இந்த ஸ்கூலை பத்தி எல்லாமே தெரியும், உனக்கு என்னெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் என்கிட்ட தாராளமா கேட்கலான்னு சொல்லும்போது, எனக்கு ஒருத்தரை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். யாரு? ஜூனா, இந்த ஸ்கூல்லே ஹேண்ட்ஸமான நல்லா படிக்கிற பையன் சொல்லும்போது, சச்சா அவன் இல்ல, மிஸ்டர் ஷீயை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த டெமோகாகனோட விகை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டவ மொத்த கதையும் சொல்றாளா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜூன் பையன் உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கல, உன்னை ஸ்கூலை விட்டே அனுப்ப பாக்குறேன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த 3rd பீரியட்ல மொத்த ஸ்கூலையும் கிளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பசங்களும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது ஜூன் கிட்ட லின்சி வந்து, உன்னோட 3வது டெஸ்ட்டை மட்டும் தயவு செஞ்சு மாத்திக்கிறியான்னு கேட்கிறா. ஏன் இப்பவே கிவ் அப் பண்ற போலியான்னு கேட்கும்போது, என்னால பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் மாத்திடேன், உனக்காக நான் என்ன வேணா பண்றேன் பாரு, ஃப்ளோரை கூட மாப் பண்றேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது அவனை வலிக்கு வர வைக்கணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்டு பையன் இவனோட பேரு ஷியான், ஜியானு படிச்சுக்கிட்டு இருக்காளா. வேணும்னே அவளை பயமுறுத்தி விட்டுட, எப்போ பார்த்தாலும் இதை பண்ணிட்டு இருப்பியா, நான் படிக்கணும் தயவு செஞ்சு விடுங்கிறாளா. இங்க எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கமா, போய் நீயும் கிளீன் பண்ணுன்னு சொல்லவும், ஐயோ எனக்கு பீரியட்ஸ்டா அதனால தான் என்னால பண்ண முடியாதுங்கிறாளா. போன வாரம் பிடி பீரியட்க்கு கூட பீரியட்ஸ் தானே சொன்னேன்னு இவன் கேட்கும்போது, உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி அவனை துரத்த ஆரம்பிச்சுட்டாளா. இவங்களும் கையில பேனரோட நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா ஃபுல்லா இங்க மாப் வேற போட்டுட்டு இருக்கதால ஓடி வந்த ஃபாஸ்ட்ல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம விழ போயிட, கரெக்டா ஹீரோ லின்சி மேல அவன் விழுந்துருவான்னு சொல்லி அந்த பேனரை வச்சு அவளை எடுத்து காப்பாத்திட்டான். பட் அந்த பேனர் பறந்துருச்சு. கீழே தான் கரெக்டா சார் இன்னொருத்தரோட பேசிட்டு இருக்கேன், அது அவங்க மேலேயே விழுந்துடுமா. அதை எடுத்த ஃபோர்ஸ்ல 2 பேருமே விக்க மாட்டேன். சோ அது கீழே விழுந்துட, ஐயோ அம்மா இவங்க 4 பேர் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஹீரோயின் வேற. எப்படியோ சாரோட விக் கீழே விழுந்துருச்சு. அப்போ நான் இந்த டெஸ்ட்லயும் பாஸ் பண்ணிட்டேன் தான் அர்த்தம் கேட்டுட்டு இருக்கா. கட் பண்ணா யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு சாரு போட்டு திட்டிட்டு கிடக்காரு. ஜியாவால வேற எங்க சிரிப்பு அடக்க முடியலையா. ஓ சிரிக்கிறீங்களா, யார் வீட்டுக்கு போறீங்கன்னு பாக்கலாங்கிற மாதிரி அவர் திட்ட ஆரம்பிச்சதும் ஹீரோ எழுந்து, சாரி சார் நான் தான் கை தவறி பேனரை கீழே போட்டேங்கிறான். ரொம்ப நல்ல விஷயம் அவர் பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயினும் கூட எழுந்து, நானும் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டேங்க, கெட் அவுட்னு 2 பேரையும் துரத்தி விட்டதும் இல்லாம 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணா லைஃப் டைம் சந்தோஷமா இருக்கலாங்கிற பேனரையும் ஈவினிங் வரைக்கும் புடிச்சுக்கிட்டே நிக்க வச்சுட்டாரு. நம்மளோட அன்லக்கி எல்லாமே இனிமேல் லக்கி ஆக போகுதுங்கிற மாதிரி இவ சொன்னா, என்னால அன்லக்கிய மட்டும்தான் பார்க்க முடியுதுன்னு நின்றுட்டு இருக்கான். எப்படியோ நீ கொடுத்த 3 டாஸ்கையும் நான் செஞ்சு முடிச்சிட்டல, இனிமேல் நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையான்னு கேட்க, நம்ம மீட் பண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் டேவே நான் 2 டைம் பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டேன். இதுல லைஃப் டைம்க்கு ரோலர் கோஸ்டரா தான் என் வாழ்க்கையே இருக்க போதுங்க. உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்காக அப்பாலஜி லெட்டர் வேணா நான் எழுதி தரட்டான்னு கேட்க, அவசியமே இல்லைன்னு நின்றுட்டு இருக்கான். இப்போ முடிச்சுட்டு நேரா கிளாஸ்க்கு வந்தா, ஏய் நீங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த ஏன் எங்க கிட்ட சொல்லல, மொத்த ஸ்கூலுமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. காலையில ஹக் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் பலூனை பறக்க விட்டீங்க, வாவ் கேக்குறதுக்கே அருமையா இருக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஐயோ நான் இதை அத அர்த்தத்துல பண்ணலேன்னு பார்த்தவன் இப்ப அவன் பின்னாடியே தான் ஓடி வந்துட்டு இருக்கான். எந்த ரூமரும் 7 நாள்ல காணாம போயிடும், சோ எல்லாருமே மறந்துடுவாங்க, நீ இதுக்கும் கவலைப்படாதன்னு இவன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேசலையே. நேரா அப்பாலஜி லெட்டர் படிக்கிறதுக்காக மைக் ஆன் பண்ணி விட்டுட்டு, என்னோட பேரு ஜோன், நான் கிளாஸ் 1ல இருந்து பேசுறேன், அந்த பேனரை நான் தான் தெரியாம போட்டுட்டேன், அது என்னோட தப்பு தான், புரிஞ்சுக்கிட்டேன்னு சாரி கேட்டவன். ஸ்டடி டைமை இது மாதிரி ஆக்குபை பண்ணதெல்லாம் ரொம்ப தப்புன்னு பேச வரவும், ஏன் என்ன பண்ற, இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்றா, நான் ஃபினிஷ் பண்றேன்ட்டு திரும்ப பேசினவன், தேவையில்லாம போயிட்டு இருக்க ரூமர் எல்லாம் நீங்க நம்பாதீங்க,
எனக்கும் அவளுக்கும் இடையில எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு, நான் தான் புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க ஸ்டூடெண்ட், என்னோட பேரு லின்சி, நியூ கமரா, நிறைய பிரச்சனையை அவனுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி கேட்டுக்கிறேன். அவனுக்கு என்ன தெரியலனாலும் எனக்கு அவனை தெரியும். நான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணியிருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ சின்சியரா இருந்தாலும், அந்த கடவுள் அவனை திரும்பவும் பார்க்கறதுக்கான சான்ஸை எனக்கு கொடுக்கவே இல்லை. பட் அன்எக்ஸ்பெக்டடா அந்த காட் எனக்கு மறுபடியும் இன்னொரு சான்ஸை கொடுத்துருக்கு. மில்க் டீ குடிச்சுக்கிட்டு அவனோட பேஸ்கெட் பால் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது அவனோட நான் இதுவரை பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்ப நமக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவோட பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன். என்ன இன்னும் அண்ணனை காணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண எடுக்கிறா. பார்த்தா அங்க அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. காப்பாற்ற முடியல. அவனோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணிட்டாங்க. அதை இப்ப நினைச்சுக்கிட்டே அவனோட சுக துக்கத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவனோட கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல வரும்போது அதுக்குள்ள ஹீரோ விழுந்தடிச்சு ஓடி வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும் போதே வழுகிறாளாம். ஸோ மேற்கொண்டு அங்க அவனால ஒன்றும் பேச முடியல. இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்படிலாம் பண்றான்னு எரிச்சலோட தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். உள்ள வந்தா அதை விட ஷாக்கு. பாத்தியா, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோன்னு உள்ள இருந்து ஹீரோயின் வரா. என் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இப்ப கட் பண்ணா அவளை முறைச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். அம்மா சாப்பிட்றதுக்காக டம்ளிங்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனால ஒரு 2-3 நாளா ரொம்ப பிஸியா இருக்கேன், அது முடிஞ்சதும் உனக்கு விருந்தே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஆண்டி, எனக்கு இந்த டம்ளிங்ஸே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு, எல்லாம் செட் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஸ்கூலு, டீச்சரு, அப்புறம் என்னோட டெஸ்க்மேட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொல்ல இவனுக்கு கடுப்பா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதும் உன்னோட ரூமை காட்டுறமான்னு அம்மா சொன்னதும், மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தனியா கூப்பிட்டு அவளோட ரூமை காட்டுறேன்னு சொல்றீங்களே, அவ என்ன இன்னைக்கு நைட் இங்க தான் தங்க போறாளான்னு கேட்க, இன்னைக்கு இல்ல இந்த செமஸ்டர் ஃபுல்லா இங்க தான் தங்க போறாங்கிறாங்க. ஸ்கூல் ஹாஸ்டல்ல ரூம் எதுவும் காலி இல்லையாமா. என்னது, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் சொன்னதும், இது என்னோட வீடு, உன்கிட்ட இதுக்காக நான் பெர்மிஷன் வாங்கணும்னு இருக்காங்க அம்மா. அப்போ இதெல்லாம் கேட்டுக்க ஹீரோயின் ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் ஹீரோவோட அப்பா கிட்ட ஏதோ பேசிப்பாங்க போல. என்ன சொன்னாங்கன்னு அப்பா கேட்கவும், நம்ம லின்சிய அவங்க ஊர்ல இருக்க ஸ்கூல்லயே சேர்த்துறாங்களாமா. அவங்க சின்ன பையனை கூப்பிட்டுட்டு அப்பா அப்ராடுக்கு போயிட்டாரு, ஸோ அடுத்த வருஷம் தான் வருவாங்க. அது வரைக்கும் அந்த பையனோட ரூம் காலியா இருக்கிறதால நம்ம பொண்ணை அங்கேயே தங்கிக்க சொல்லிட்டாங்க. என்னமா சொல்றேன், நம்ம அவங்களோட தூரத்து சொந்தம் அவ்வளோதான், பெருசா அவங்களோட நம்ம பேசுறது கூட கிடையாதுன்னு அப்பா சொல்ல, அவங்க சேர்த்துறதா சொன்ன ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல், அங்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு அம்மா சொல்ல, அதுக்காக இல்லை நம்ம பொண்ணுகிட்ட எப்படி சொல்றது எனக்கு தெரியலப்பா, கஷ்டமா இருக்குன்னு அப்பா சொல்றாரு. நம்ம ஜாங்கோட ஹார்ட்டை அவங்க பையனுக்கு தான் டொனேட் பண்ணியிருக்கோம், ஸோ அவளுக்கு இன்னும் ஒரு சுமையை கொடுக்க வேணாங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருக்காங்க. இங்க ஹீரோவோட அம்மாவும் அவங்க நமக்கு தூரத்து சொந்தமா இருந்தாலும் பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன உதவின்னு இவன் கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, அவ இங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் நாம அவளை நல்லபடியா பாத்துக்கணும், இதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற நன்றி கடன். மா அவ இங்க தங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல, பொண்ணே சரின்னு சம்மதிச்சுட்டா, பையன் உனக்கு என்னடா கன்வீனியன்ட் இல்ல, இனிமேல் அவ இங்க தான் தங்க போறா, வீடானாலும் ஸ்கூல் ஆனாலும் நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்க்க ஹீரோவும் அவன் தம்பியும் இருக்க போட்டோவை பார்த்துட்டு, இவனை விட அவன் தம்பி தான் கியூட்டா இருக்கான்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அம்மா வந்து, லின்சி உன்னோட வீடு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துக்கோ, இது முன்னாடி லுச்சியோட ரூமா இருந்தது, எனக்கு 2 பசங்க, பொண்ணு இல்லாததால உனக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியல, ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு சொல்லும் போது, இல்ல எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா. ஜூன் கூட ஏதாவது பிரச்சனையா என்ன, சாப்பிடும் போது 2 பேரும் பேசிக்கவே இல்லையே அம்மா கேட்க, இப்பதானே மீட் பண்ணிருக்கோம், போக போக சரியாடுங்கிறா. ஜூன் வெளியே பாக்குறதுக்கு ரஃப் அண்ட் டஃபா இருப்பான், பட் உண்மை சொல்லணும்னா ரொம்பவே சாஃப்ட் ஹார்ட்டட், ஸோ சீக்கிரமாவே 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்கன்னு நம்புறேன்னு அம்மா சொல்லும் போது, நானுமே அவனோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் ஆசைப்படுறேங்கிறா. ரொம்ப சந்தோஷம், அவன் உனக்கு பக்கத்து ரூம்ல தான் இருக்கான், அவனோட ஹெல்ப் எப்பெல்லாம் தேவைப்படுதோ ஜஸ்ட் அவனோட கதவு போய் தட்டினா போதும், அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிக்காத, இப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடுமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ உடனே அவளோட பொம்மை எடுத்து வச்சுக்கிட்டு டைரி எழுத ஆரம்பிச்சிட்டா. ஆனா நம்ம ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்கிறது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், இப்பவே அவங்களெல்லாம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் லக்கிலி நீ கொடுத்த ஃபாக்ஸை என் கூடவே தான் வச்சிருக்கேன். நீயும் ஜூனும் மொத்தமா வேற வேற மாதிரி இருக்கீங்க. அவன் சுத்தமா சிரிக்க கூட மாட்டான், எப்பவும் மூஞ்சிய ஒருன்னே வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் ஆகுறது நான் நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. முதல் நாளே ரொம்ப மோசமா போனதால எப்படியும் அவன் என்னை வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பான், இருந்தாலும் என்னோட முயற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அண்ணாவோட ஹார்ட்டை ஹீரோக்கோ தம்பிக்கோ 2ல யாரோ ஒருத்தருக்கு டொனேட் பண்ணிருக்காங்க, யாருன்னு தெரியல, பட் இவன் அதை ஹீரோக்கு தான் டொனேட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவனோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் பாட்டு குளிச்சுக்கிட்டே இந்த பக்கமா வந்து நின்று தவிட்டிட்டு இருக்க, இது தெரியாம நம்ம ஹீரோயின் வந்து ஓபன் பண்ணிட்டா. என்ன பண்ற, கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு கூட உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் சாத்திட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிடு, நான் எதையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டா. இப்ப அவன் டிஷர்ட்டை போட்டு போயிட்டு இருக்க, கூப்பிட்டதுமே இப்ப என்ன வாமான்னு தான் கேட்கிறான். உன்னோட ஷர்ட்டை நீ திருப்பி போட்டிருக்கன்னு சொல்ல,
இதனோட டிசைன் அப்படிதான் போயிட்டு இருக்கானா, எனக்கு தான் ஃபேஷன் பத்தி தெரியலையோன்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் என் நேரண்டாங்கிற மாதிரி வந்து படுத்தா திடீர்னு எங்கேயோ நிக்கிற மாதிரி இருக்கு. இதுல பச்சை கலர் லைட் எரிய நம்ம ஹீரோன் ஒரு கபோர்ட்குள்ள இருந்து பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இவன் கிட்ட வந்து ஃப்ரெண்ட் ஆகலாம் ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி மோசமான கனவை கண்டு எந்திரிச்சிட்டு இருக்கான். கனவுல கூட நம்ம ஹீரோயின் விட மாட்டா. என்னத்தான் பண்றதுங்கிற மாதிரி கீழே வந்து தண்ணிய குடிச்சிட்டு இருந்தா அப்ப கண்ணடியில யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இல்ல இது உண்மையா இருக்காதுன்னு திரும்பினா நம்ம ஹீரோயின் தான். 2 பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்க லைட் எல்லாம் போட்டாச்சு. ஆனா அம்மா அவங்க ரூம்ல பாட்டை போட்டு விட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியல. இங்க ஹீரோவோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது தூக்கம் சரியா வரலன்னு தண்ணி கொடுக்க வந்தேன். அப்ப கரெக்டா நீ வரவும் உனக்கே என்ன பார்க்க பிடிக்கல, கரெக்டா இருக்க வேற சொன்னதால அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டேன்னு சொல்றாளா. வாவ், கரெக்டா சொல்லிருக்க. கண்டிப்பா நீ சொன்னதை என்னால மறுக்கவே முடியாதுன்னு அவன் சொல்லும் போது உன்னை பயமுறுத்தணும்னு நான் ஒன்னும் இதெல்லாம் பண்ணலங்கிறாளா. பட் நீ என்ன வேணும்னே பயமுறுத்துற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு அவன் போகும்போது மறுபடியும் கூப்பிட இப்ப என்னதான் வேணும்னு கேக்குறான். டொமேட்டோ சாஸ் எதுக்கு எடுத்துட்டு போறேன்னு கேட்க எனக்கு இது வேணும்னு தான் எடுத்துட்டு போறேன்ட்டு போய்கிட்டு இருக்கான். ஏன்னா பையன் அவ்வளோ கோவத்துல இருக்கானா. இவளுக்கு இங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அண்ணன் கொடுத்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டு லின்சி மீட் பண்ண முதல் நாள்லயே அவனை பயங்கரமா செஞ்சுட்டடி. கிளாஸ்க்கு லேட்டா போய் பனிஷ்மெண்ட் வாங்கி அப்பாலஜி லெட்டர் எழுதுனதும் இல்லாம இப்ப அவனை பயமுறுத்தி வேற விட்டுட்டேன். இதுல எங்க போய் அவனோட ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தா அங்க அவன் திரும்பி திரும்பி சுத்தமா தூக்க வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அடுத்த நாள் விடிய ஒரு பக்கம் ஹீரோ எழுந்து போய் பிரஷ் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் மெதுவா அம்மா கிட்ட வந்து நேத்து நைட் ஏதாவது வியர்டா வாய்ஸ் கேட்டீங்களான்னு கேக்குறா. அப்படி எதுவும் எனக்கு கேட்கலையே, நான் நல்லா தூங்கிட்டேன். காலையில தான் நெய்பர்ஸோட சாட் குரூப்ல பார்த்தேன். நேத்து நைட்டு ஃபுல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாய் பயங்கரமா குலைச்சதாமாவே, அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சோன்னு அம்மா கேக்குறாங்க. இல்ல ஆண்டி, நானுமே நல்லா தூங்கிட்டேன்னு இவ சொல்ல அப்ப ரொம்ப சந்தோஷமான அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருந்தா இங்க ஹீரோவை காட்டுறாங்க. பிரஷ் பண்றதுக்கு பேஸ்ட் போடுறதுக்கு பதிலா ஃபேஷியல் கிரீம் போட்டிருக்கான். அந்த இடத்துல ஃபுல்லா ஹீரோனோட திங்ஸா தான் நிறைஞ்சிருக்கு. இனிமேல் என் வாழ்க்கையே மாறப்போதான் கடுப்புல இருந்தா கரெக்டா ஹீரோயின் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு வான்னு கூப்பிட்டு இருக்கா. உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல காலங்கத்திலேயே ஏன் இப்படி சிடுசிடுன்னு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. இப்ப கிளம்பும் போது அம்மாவும் ஜூன் லின்சிய பத்திரமா கூட்டிட்டு போய் விடணுங்க. மா, உங்களுக்கு அவன் மேல அவ்வளோ அக்கறை இருந்தா ஆபீஸ்க்கு லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்களே அவளை பத்திரமா கொண்டு போய் விடுங்க. மவனே, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சோ இவ ஜம்மனு பின்னாடி ஏறி உட்காந்ததும் என்ன பண்றேன்னு கேக்குறா. ஆன்டி என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ண சொன்னாங்களேன்னு இவ கேட்கும் போது முதல்ல இறங்கு, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் தங்கி இருக்கோம்னு யாருக்குமே தெரியக்கூடாது. நல்லா மைண்ட்ல ஏத்திக்கொண்டு அவன் பாட்டு கிளம்புறான். இங்கிருந்து நான் எப்படி ஸ்கூலுக்கு போறதாமான்னு கேட்க இப்படியே ரைட்ல போனா 14வது நம்பர் பஸ் வரும், அதுல ஏறி ஸ்கூலுக்கு வந்துட்டு கிளம்பிட்டான். சரி என்ன பண்ண முடியும், அவளும் பஸ் ஏறி கரெக்டா வரும்போதுதான் ஹீரோவும் வரானா. அப்போ ஒரு பொண்ணு வந்து நேத்து இங்கிலீஷ் கிளாஸ்ல எனக்கு புரியாத கொஞ்சம் சொல்லித்தர முடியுமான்னு கேக்குறா. எந்த பாட்டு புரியலன்னு கேட்கும்போது பேசிவ் வாய்ஸ்னு அந்த பொண்ணு சொல்ல சரிவா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே போவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட்டு போயிட்டு இருக்கானா. இதை நம்ம ஹீரோ நின்று பாத்துட்டு இருக்க ஜியா வந்து என்னடி பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டா. இந்த ஜூனி அப்பவும் ஸ்கூல்ல பாப்புலரா தான் இருப்பான் போலேன்னு கேட்க கண்டிப்பா ஸ்கூல் பாப்புலர் ஆகணும்னா 2 டைப் பாய்ஸால தான் முடியும். ஒன்னு ஜென்டலாவோ நல்லா படிக்கிற பையனாவோ இருக்கணும், 2வது டைப் ஸ்போர்ட்ஸ்ல பெஸ்டாவோ ரொம்ப அழகாவோ இருக்கணும். பட் என்ன பண்றது, ஜூனுக்கு 2மே இருக்கு. அவனோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண நீ ஏன் கண்டுபிடிச்சபடின்னு கூட்டு போயிட்டு இருக்கா. இப்போ உள்ள வந்ததும் ஈஸியா ஸ்கூலுக்கு வந்துட்டு போலேன்னு கேட்க ஏய் சீக்கிரட்டா இருக்கு சொன்னாலும் சரிங்கிறாளா. அப்போ ஹீரோ கிட்ட பேசின பொண்ணு இவளை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டு இருக்கா. சோ ஜியாவை கூப்பிட்டு அந்த பொண்ணு ஏன் என்ன உருட்டி பார்த்துட்டு இருக்குன்னு கேட்க அவ இது மாதிரி நிறைய டைம் பண்ணிட்டாடின்னு ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ கிளாஸ் டீச்சரும் வந்து ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் வர போறாங்க. சோ இங்கிலீஷ் கிளாஸ் சார்பா 6 ஸ்டூடெண்ட் ஸ்கெட்சை பிரசன்ட் பண்ணணும். ஜூன் நீ தான் கிளாஸ் ரெப்பா, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. சோ யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்கன்னு ஹீரோ கேட்கும்போது கிளாஸை கட்டடிக்கலான்னு ஜியாவும் ஷியானும் கையை தூக்கிட்டாங்க. அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நான் ஜூனுக்கு ஹெல்ப்பா இருக்கேன்னு சொன்னதும் சரின்ட்டாங்க. சோ என்னோட சேர்த்து 5 பேர் ஆச்சு, இன்னும் ஒருத்தர் ஜாயின் பண்ணலான்னு கேட்கும்போது அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எல்லாம் நோட் பண்ண நம்ம ஹீரோயின் நானும் வரேன்னு சேர்ந்துக்கிட்டா. ஸோ இப்போ 6 பேரும் ஒன்றா இருக்க ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு யாருக்கு என்ன கேரக்டர் வேணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இது வந்து ஒரு ட்ராமா மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளே வைரஸ் பூந்துட்டா ரெட் பிளட் செல்லும் ஒயிட் பிளட் செல்லும் போட்டி போட்டு அதுக்கிட்ட இருந்து நம்ம உடம்பு பாதுகாக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் பண்ண போகிறாங்க. இதில் வில்லன் ரோல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு ஜியா சொல்லிட்டா. ஒயிட் பிளட் செல்க்கு நிறைய பேசணும், ஹீரோக்கு தான் நல்லா இங்கிலீஷ் வரும்னு சொல்லிட்டு அவள் அதை சூஸ் பண்ணதும் உடனே அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு நான் ரெட் பிளட் செல் சூஸ் பண்ணிக்கிறேன்ட்டா. ஏன்னா இவ்வளவுமே இங்கிலீஷ் கொஞ்சம் டீசெண்டா பேசுவாளாமா. இந்த கதையோட முடிவுல அந்த 2 செல்ஸும் வந்து ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீனும் இருக்கிறதால நான் பண்றேன்னு கேட்கும்போது ஹீரோக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. வேற யாராவது இதை பண்றீங்களான்னு கேட்கும்போது
கண்டிப்பா பண்றேன்னு ஹீரோயின் சொல்றா. நீயா உனக்கு ஃப்ளூயண்டா பேச வருமான்னு அவ கேட்க, நான் கிடையாது இவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு சியானை கூத்து விட்டா. நண்பனுக்காக நீ இதை பண்ணிதாகணும்னு கண்ணை உருட்டி சொல்ல, சரி சரி பண்றேன். கடைசி ஹக்க என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் கொடுப்பேன்னு சொல்லும்போது, நீ ஒரு பையன், ரெட் பிளட் செல் ஒரு ஹீரோயின் அவ சொல்றா. உடனே ஹீரோயினும், அவன் பொண்ணு வேஷம் போட்டா நல்லா ஃபன்னா இன்ட்ரெஸ்டா தான் ஸ்டோரியும் போகும்னு சொல்ல, அந்த கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு விருப்பமே இல்லையா. நம்ம லின்ஷி உடனே ஷியானுக்கு ஓட் பண்றவங்க கை தூக்குங்கன்னு சொன்னதும் எல்லாரும் தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோவும் தூக்கி இருக்கிறதால அந்த பொண்ணு நடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறா. இவளோட பேரை சொல்லாம விட்டுட்டேன், இந்த பொண்ணோட பேரு லியூ. இப்ப அப்படியே நைட்டு போல கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப, அவன் நேரா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஜூன் ரிஹர்சலுக்காக லேம்ப் போஸ்டுக்கு கீழே எல்லாரையும் வர சொன்னு கூப்பிட்டேன். அவ்வளோ சீக்கிரட்டா ரிஹர்சல் பண்ணணுமான்னு இவ கேட்கிறா. அங்க எப்பவுமே லைட்லாம் ஆஃப் பண்ண மாட்டாங்க, ஸோ யாரும் நம்மள கண்டுக்க மாட்டாங்கன்னு இவ சொல்றாளா. அப்படியா, இப்போ எல்லாரும் அங்கதான் இருக்காங்களான்னு நம்ம ஹீரோயின் கேட்க, ஆமா பின்ன ஜூன் உன்னை தனியா மீட் பண்ணணும்னு கூப்பிடறான்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் கனவுல தான் நடக்கும்ட்டு போயிட்டு இருக்காளா. ஸோ நம்ம ஹீரோயினும் பேக் பண்ணிட்டு நேரா அவ சொன்ன இடத்துல தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன யாரையும் காணோம், அவ சொன்ன இடத்துல தானே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே நல்ல கொசுக்கடியில தான் உட்காந்துட்டு இருக்காளா. இதெல்லாம் சந்தோஷத்தோட அந்த லீவ் பொண்ணு பாத்துட்டு போறா. இவ ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணுவா போல, சேர விடாம நம்ம ஹீரோயின் பண்ணிட்டதால அவளை பழிவாங்கி விட்டா. இது தெரியாம நம்ம ஹீரோயினும் வருவாங்க நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா. வீட்டுல ஹீரோ ஜம்முன்னு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். ஆமா வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோங்க, இன்னும் லின்சி வரலன்னு சொன்னதும், எவ்வளவு லேட் ஆயிடுச்சு, எங்க போயிட்டான், ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்க, எனக்கு எப்படி தெரியும்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். வண்டிலேயே ஒரு கொட்டு வச்சு, ஒன்னா 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் தானே சொல்லியிருக்கேன், அவ எங்க போனான்னு எப்படி உனக்கு தெரியாம இருக்கலான்னு கேட்க, அவ எங்க வேணா போவா, அவ பின்னாடியே நல்லா சுத்த முடியாதுங்கிறான். சரின்னு அவளுக்கு கால் பண்ணா போன் வீட்டுல தான் இருக்கு. சின்ன பொண்ணு லேட் ஆயிடுச்சு, அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. கடைசி பஸ்ஸும் போயிருக்கும், இப்ப எப்படி வருவாளாமா நம்ம புலம்ப. சரி சரி போறேன்ட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோ. இங்க ஸ்கூல்ல கட்ட ஐ எம் a bad cell, I am dying சொல்லி திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சோறு தின்ன போயிட்டாங்களா, இன்னும் காணமேன்னு இன்னும் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு எவனோ கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இப்ப நான் கண்ணை முடிச்சுக்கிட்டே கனவு வேற காண ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னும் காணமேன்னு பேசிக்கிட்டு இருக்காளா. நீ ஸ்டில் உயிரோட தான் இருக்குன்னு ஒரு சவுண்டு, யாரா அதுன்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். எங்க அவனை காணும்னு 2 வாட்ச்மேன் வேற துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு அந்த பையன் வந்து ஹீரோயினை இந்த மாதிரி வாயை பத்தி உட்கார வச்சுட்டான். இதுல உஷுங்க கைய பிடிச்சி கடிச்சே விட்டுட்டா. யாரு நீன்னு சொல்லுன்னு கேட்க, நம்ம கிளாஸ்மேட் தான், பேட் பாய் எல்லாம் கிடையாது, நான் உன்னை பயமுறுத்திட்டனோன்னு கேட்கவும், பின்ன என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன்னு இவ சொல்லும் போது, பரவாயில்லே நீ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கியே, புது பொண்ணான்னு கேட்கிறான். நான் புது பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கவும், ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே என்ன பேட் பாய்ன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, நீ மட்டும்தான் என்னை பார்த்து பயப்படாம கடிச்சு கூட வச்சுட்டேங்க. ஆமா நான் எப்பவும் வித்தியாசமா தான் இருப்பேங்கிறாளா இவன். என்னோட நேம் கின், ஆர்ட் கிளாஸ்ல கிரேட் 2, உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்கிறான். அவளை இன்ட்ரோ பண்ணிட்டு 2 பேரும் கையை கொடுத்துட்டு இருக்க. சவுண்டு கேட்டதும் அவளை பக்கத்துல இழுத்துட்டு இருக்கானா. எதுக்காக அவங்க உன்னை தேடிட்டு இருக்காங்கன்னு கேட்கவும், நான் யாருக்கும் தெரியாம இன்டர்நெட் கஃபேக்கு போயிட்டு வந்தேன், செவரேறும் போது கரெக்டா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்லவும், அச்சச்சோ இன்னைக்கான நாள் உனக்கு ரொம்ப அன்லக்கியா இருக்குன்னு அவ சொன்னதும், இல்லையே நான் ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றேன், அதனாலதான் இன்னைக்கு நான் ஒன்னு மீட் பண்ணிருக்கேங்கிறான். சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை கேட்க, என்ன ஒரு பொண்ணு பிராங்க் பண்ணிட்டான், சப்போஸ் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு கேக்குறா. ரூல்ஸ் படி அப்பாலஜி லெட்டர் எழுதி எல்லாரும் முன்னாடி படிச்சு காட்டணுங்க. ஐயோ மறுபடியுமான் இருக்கா. வாட்ச்மேனும் கரெக்டா இந்த பக்கமாவே வர, நீ நல்லா ஓடுவல அப்ப ரெடியா இருன்னு அவளை இழுத்துக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டான். சந்துக்குள்ள பூந்ததுல எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்க 2 பேரும். இன்னைக்கு நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, நல்ல ஸ்டூடெண்ட் இவ்வளோ கூலா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் என்ன நல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் ரொம்ப டவுனா பாக்குறியோன்னு கேட்கவும் மறுபடியும் வந்துட்டாங்க. சோ வேக வேகமா ஓடி வந்து ஒரு கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க, வாட்ச்மேனும் எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டதால அப்பாடா தப்புச்சோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. விதியா தான் நம்மள ஒண்ணு சேர்த்திருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு அவன் கேட்க, நம்ம ஆல்ரெடி ஃப்ரெண்டு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ சரி நீ சொல்றத நானும் ஒத்துக்கிறேன் அவன் சொல்லிட்டு இருக்கேன், இதுல லேட் வேற ஆயிடுச்சு இல்லையா. ஹீரோயின் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது, சரி உன்னை நெக்ஸ்ட் டைம் கிளாஸ்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் அனுப்பி வச்சிட்டு இருக்கான். ஆல்ரெடி இவனுக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க கரெக்டா ஹீரோ ஸ்கூல் கிட்ட வர அவளும் வெளியே வரலாம். நீ இங்க என்ன பண்றன்னு அவன் கேட்டா வா போடான்னு கூட்டு வந்துட்டு இருக்கான். நான் வீட்டுல இல்லன்னு தான் என்ன தேடி இங்க வந்தியான்னு கேட்கும்போது, என்ன டைம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா, அடுத்தவங்க வீட்டுல இருக்கும்போது நேர காலத்தோட வீட்டுக்கு வந்து சேரணும்னு உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க, இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த லியோ தான், அவ தான் ரிகர்சல் பண்றான்னு போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லும் போது, அவ சொல்றதெல்லாம் எதுக்காக நீ நம்புறேன்னு கேட்கிறான். ஏன்னா நான் உன்னை அப்செட் ஆக்கிட கூடாதுன்னு நினைக்கிறேன், உன்னை என்னால சுத்தமா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, இப்போதைக்கு உன் பக்கத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்காம அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட் ஆகிறத விட்டுட்டு எனிமி ஆகிட்டேன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, போது வாய மூடுறியா ஓவரா பேசுறேங்கிறான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவங்க அண்ணன் கிட்ட ஸ்கூல்ல நடந்த கதையை ஒப்பிச்சிட்டு இருந்திருக்கா. அப்போ அவனும் வாய கொஞ்சம் மூடுறியா ஓவரா பேசுறேன்ட்டு போயிருப்பான். சோ அதே வார்த்தையை இப்ப இவன் சொன்னதும்,
இப்ப என்ன சொன்ன, திரும்ப சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஆச்சு கேட்டுறணும்னு விடாம கெஞ்ச அவன் சொல்லவே இல்ல. இப்ப அடுத்த நாள் முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்துட்டா. ஹீரோ இவளோட ரியாக்ஷனை பார்த்துட்டு ஏதாவது பண்ணி வச்சிருப்ப போலியங்க. சேச்சா அதெல்லாம் ஒன்னும் பண்ணலன்னு தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா லியோ வந்து அவளோட புக்ஸ டெஸ்க்ல வச்சா சத்தம் போடுற பொம்மையை உள்ள வச்சிருக்கா. சோ அது சவுண்ட் போட்டது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே நல்லா தான் ஃபைட் பேக் பண்றேன்னு ஹீரோ சொல்லவும், நான் அவ்வளோ மோசம் இல்லைன்னு அவகிட்ட சொல்லணும் தான் ட்ரை பண்றேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். பார்த்தா அந்த பொண்ணு உட்காரும் போது இன்னொரு சவுண்டு வருது. எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மேம் வந்து நாளைக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், எந்த தப்பும் இல்லாம நல்லா ரிஹர்சல் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்ல, கட் பண்ணா ஃப்ரெண்டு பையன் ரிஹர்சல் பண்றான். சுத்தமா அவனுக்கு இங்கிலீஷே வரமாட்டேங்குது. ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு என்ன காப்பாத்துறதுக்கு நன்றின்னு சொல்ல, அதை நீ இங்கிலீஷ்ல சொல்லணும்னான்ட்டு போய்கிட்டு இருக்கான். இது எப்படிதான் மண்டையில எத்துறதோன்னு கிழிச்சு வாய்க்குள்ளெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நடக்க போது. நம்ம ஹீரோவும் ஒயிட் பிளட்ஸ் எல்லாம் வைரஸ் அண்ட் பாக்டீரியாவை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நம்ம ஜியா வந்து நான் தான் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா, ரொம்பவே ஸ்ட்ராங்கான வைரஸ்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. அடுத்து ரெட் பிளட்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போற நம்ம ஷியானுக்கு முடியல. ஐயோ அம்மான்னு வயிற்று பிடிச்சிட்டு உட்காந்துக்க, எங்கடா அவன் இன்னும் காணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் வேற பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வர வரைக்கும் சண்டை போடுவோன்னு அங்க அவங்க சமாளிச்சிட்டு இருக்கேன். ஷியானால நகரவே முடியலன்ட்டு இருக்கானா. சோ நம்ம ஹீரோன் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அவனை விடுன்னு வந்துட்டா. யார் நீன்னு கேட்டா, நான் தான் ரெட் பிளட் செல்னு ஹீரோவை கையை பிடிச்சி தூக்கி விட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோன்னு முதல் ஜியாவோட போய் அவ சண்டை போட்டுட்டு இருக்க. தள்ளினதெல்லாம் ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பா. கரெக்டா ஹீரோ பிடிச்சிட்டான். சோ அடுத்து அவன் ஜியாவோட சண்டை போடும்போது ஹீரோனை அட்டாக் பண்ண வரதுக்குள்ளேயே ஜியாவை க்ளோஸ் பண்ணிட்டான். அதாவது ரெட் பிளட் செல்லை தாக்காம ஒயிட் பிளட் செல் அந்த வைரஸை அழிச்ச மாதிரி முடிச்சிட ஓடி போய் ஹக் பண்றான். அவ ஃபர்ஸ்ட் டைம் ஹக் பண்ணதான் இவனுக்கு வந்து போகுது. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்கிறா. தென் அப்படியே முடிஞ்சதும் வீட்டுக்கு தான் 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை எந்த தப்பு பண்ணாம சூப்பரா முடிச்சுட்டுன்னு அவ சொல்லும் போது, ஷியானோடது எப்படி நீ கரெக்டா பேசணும்னு கேட்கிறான். நேத்து நீ ஷியானை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போனதால அவனோடத நானும் மெமரைஸ் பண்ணிக்கிட்டேன். ஏதாவது மறந்துட்டானா பின்னாடில இருந்து சொல்லி தரலாங்கிறதுக்காக. பட் கடைசியில நானே பண்ணுவேன்னு நினைச்சு பாக்கலாங்கிறா. எனிவே தேங்க்யூ சோ மச்னு ஹீரோ சொன்னதும், என்ன சொன்னு கேக்குறாளா, அதான் உனக்கே கேட்டுச்சல அவன் சொன்னதும், ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்த வார்த்தையை சொல்லி கேட்கிறேன், நான் உனக்கு நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்தனான்னு கேட்கவும் லைட்டா சிரிக்கிறான். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்ன வந்ததா தான் அர்த்தம் கேட்கும்போது, நான் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லிட்டு போக டக்குன்னு அவட பிடிச்சு, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸே ஆகல, ஸோ சிம்பிளா தேங்க்ஸ் பண்றது எப்படி போதுமானதாகும், வேற என்ன உனக்கு வேணும்னு அவன் கேட்க, எனக்கு மில்க் டீ வேணும்ட்டு போறா. ஸோ அவளுக்கு 2 கப் டீ வாங்கி தரேன், பரவாயில்லையேன்னு குடிச்சிட்டு அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கானா. அப்பதான் தெரியுது ஒண்ணுல பாலும் இன்னொன்னுல டீயும் இருக்கு. மில்க் அண்ட் டீ, நீ கேட்ட மில்க் டீ இதானு கேக்குறான். ஜூன் இதை நீ வேணும்னு தானே பண்ண இவ கேட்க, உன்னோட ஹைட் அண்ட் வெயிட்க்கு இதெல்லாம் அதிகமா குடிச்சா ஹார்ட் டிசீஸ் வந்துடும். ஸோ இனிமேல் நீ இதை கம்மி பண்ணிக்கிறதா நல்லதுங்க. உன்னோட கன்சர்னுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பட் இப்போதைக்கு நான் இதை குடிக்க ஆசைப்படுறேன், எனக்கும் என்னோட பிரதருக்கும் இது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்ல, அப்ப என்னமோ பண்ணிக்கோ அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்துட்டு போகவும், நில்லுன்ட்டு பின்னாடியே வந்தவன் கல்லு தடிக்கு தொப்புன்னு விழும்போது அவன் ட்ரௌசரை பிடிச்சி இழுத்து விட்டுட்டா. இவனால இதை தாங்கிக்கவே முடியல. உனக்கும் ஷின்சான் பிடிக்குமான்னு கேட்க மரியாதையா ஓடிடுங்கிறான். ஐயோ போச்சேங்கிற மாதிரி தான் இவ படுத்துட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.